Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணி மொபைல்லேயே ஷூட் பண்ண ஒரு வீடியோவை ட்ரிபிள் ஆக்ஷனாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், டபுள் ஆக்ஷன் ஆர் ட்ரிபிள் ஆக்ஷனாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ரொம்ப ஒரு பிசி யூஸ் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி பண்ணணுன்னு இல்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மொபைல்லையே ஒரு மொபைல் ஆப் கைன்மாஸ்டர்ன்ற ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவில் போனீங்கன்னா உங்களோட கேமரா வியூவில் எந்த வீடியோ யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ப்ளே பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்த வீடியோவை. இது கண்டினியூவாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து சூஸ் பண்ணி வால்யூம் போங்க. இருக்கிற வால்யூம் வந்து ஃபுல்லாகவே 0 கொண்டு வந்துடுங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸஸ்லாம் இருக்கும், அது ப்ளூப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த வாய்ஸை டோட்டலாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு தடவை ப்ளே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா வரும் எங்கெல்லாம் கட் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து எடிட் பண்ணணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இவரை நான் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வீடியோ ஷூட் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளேஸில் நின்று அவர் ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து அங்கேருந்து இன்னொரு ப்ளேஸ் சென்டராக ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி நான் வந்து ஆக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பக்கம் அவராகவே வந்து ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு அங்கே பேசுகிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறாரு. டபுள் ஆக்ஷன் மாதிரி பண்ணுறதுனா நீங்கள் இந்த மாதிரி 2 மட்டும் ஷூட் பண்ணியிருந்தாவே போதும். நான் இதை ட்ரிபிள் ஆக்ஷன் மாதிரி பண்ணலான் இருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இடத்துக்கும் போயிட்டு நான் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு தேர்ட் ஒரு ப்ளேஸில் போயிட்டு அங்கே நின்றுட்டு இப்போ இவங்க 2 பேரும் பார்த்துட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதுதான் அந்த டோட்டல் வீடியோ. இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இது ஃபுல்லாக இது முடிச்சுட்டு ஜஸ்ட்டு எழுந்து வர மாதிரியும் இருக்குது இதில், அதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் வர வரைக்கும் இருக்கிறத இடத்துக்கு நம்ம எப்படி ட்ராக் பண்ணணும், வந்து ஒரு பொசிஷன் நிற்கிற மாதிரி. ஓகே, இந்த ஃப்ரேம்லேருந்து வர்றதுனால இது வரைக்கும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சிசர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எடிட்கான ஒரு சிம்பிள். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட்டுன்னு ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை சூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி டெலீட் பண்ணிவிடும் அதுவே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இவர் வர்றது மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்லோவாக ட்ராக் பண்ணுங்கள். அவரோட இன்ட்ராக்ஷன் இங்கேருந்து மூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வச்சுக்கணும். ஸோ இங்கே மூவ் ஆகிறாரு. ஸோ இங்கே வரைக்கும் வச்சுட்டு இப்போ அகைன் இங்கே ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது. இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அது என்ன பண்ணுதுன்னா கட் பண்ணி வச்சுருக்கு, டிலீட் எதுவும் பண்ணலை. இங்கேருந்து நான் மறுபடியும் வந்து ட்ராக் பண்ணுறேன். போய் அந்த மிடில் பிளேஸில் போய்ட்டு நிற்கிற வரைக்கும் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, நின்றுட்டு டேர்ன் ஆகிற வரைக்கும். இப்போ எனக்கு இங்கே கட் பண்ண பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் எனக்கு தேவையில்லை. ஸோ அகைன் ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட் ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை பண்ணேன்னா நான் அந்த இடம் வந்து கட் ஆகிடுது, எனக்கு இதுக்கு வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் நான் இதை நான் ட்ராக் பண்ணுறேன். இது எது வரைக்கும்னா இந்த பிளேஸ்லேருந்து அவர் நகர்ற வரைக்கும் அவர் எடுக்கணும். ஓகே, இங்கே நான் வந்து ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, ஆனால் கட் எதுவும் பண்ணலை. அகைன் இங்கே போயிட்டு நிற்கிற வரைக்கும் நான் பண்ணுறேன். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்குது. இங்கே வச்சுட்டு அகைன் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா இதுவும் கட் ஆகிடுச்சு. அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்டில் அவர் இது வரைக்கும் வர்றது ஓகே. இங்கே கேமராவை பார்த்து திரும்பி நடக்கிறது தேவையில்லை. ஸோ நான் இப்போ இங்கே செகண்ட் ஆப்ஷன் ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் கொடுத்துட்டேன்னா இது கட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இது 3 செக்ஷனாக இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் வீடியோவுக்கு போயிட்டு இது ஒரு தடவை செலக்ட் பண்ணிவிட்டு
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்குது, டூப்ளிகேட் அஸ் லேயர்னு ஒன்று இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டா இந்த வீடியோ வந்து அகைன் இன்னொரு லேயராக கீழே வந்து காப்பி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை சூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் வராமல் கொஞ்சம் க்ராப் ஆன மாதிரி வந்திருக்கு இல்லையா. இதை இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி நான் ட்ராக் பண்ணி ஃபுல் சைஸ்க்கு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சுட்டா இது ஃபுல் சைஸ் வந்துருச்சு. இப்போது இந்த வீடியோவை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு கொண்டு வந்து வச்சிடுறேன். இப்போ இந்த வீடியோ கீழே இது இருக்க மாதிரி. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி இந்த டெலீட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ தேர்ட் வீடியோ வந்து இங்கே வந்துருச்சு. இதை ஒரு தடவை செலக்ட் பண்ணி சேம் அகைன் இந்த 3 டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட்டஸ் லேயர் கொடுத்துட்டேன்னா இங்கே வந்துடும். இப்போ இதை ஹோல்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சிடுறேன். இப்போ 3மே ஒரே பிளேஸில் இருக்க மாதிரி வந்துருச்சு. இங்கே வந்துட்டு இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இப்போ 3மே இங்கே வந்துருச்சு. இதை செலக்ட் பண்ணி அகைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சேம் பிளேஸில் வந்து கொண்டு வந்து வச்சிடுறேன். இது நீங்கள் ஒரே மாதிரி வைக்கணும், அப்போ தான் வந்து எந்த ஒரு கட்டும் இல்லாமல் ஒரே லேயர் மாதிரி தெரியும். ஸோ நான் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லேயர் ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் க்ராப்பிங் செலக்ட் பண்ணி மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நமக்கு இந்த பார்ட் மட்டும் தான் தேவை. ஸோ இந்த மாஸ்க் செக்ஷன் அப்படியே ட்ராக் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது 2 வந்துருச்சு. தேர்ட் லேயர் செலக்ட் பண்ணணும். இதே மாதிரி செலக்ட் பண்ணி இப்படி சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மாஸ்க் பண்ணி வச்சுட்டேன். எந்த இடத்துலையும் கட்டும் சிக்ஸாக்காக வராத மாதிரி நான் கரெக்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 3 பேருமே இதில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அவர் உள்ளே என்ட்ரி ஆகிறதுனால அது இல்லாத மாதிரி விசிபிள் தெரியுது. இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இன்ட்ராக்ஷன் வந்து அவங்க 3 பேருமே பேசுகிற மாதிரியே இருக்கும். இதில் அந்த வீடியோ எது ஷார்ட்டாக இருக்கோ அந்த லென்த் படி மற்ற 2 வீடியோவும் நீங்கள் கட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதோடு நம்ம நிறுத்திட்டு ஃபஸ்ட் வீடியோ செலக்ட் பண்ணி சேம் எடிட்டில் ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா இதோட கட் ஆகிடும். தேர்ட் வீடியோ அதே மாதிரி எடிட்டில் ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்றேன். இப்போ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ செக்ஷன் போயிட்டு மியூசிக் அசெட்ஸில் டிஃபால்ட்டாக இதில் இருக்க ஏதாவது ஒரு ஆடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக இருக்கணும்னு பார்க்குறேன். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஆட் ஆகிடும் அது. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இதான் நம்ம வீடியோ. இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணி பட் இந்த வீடியோ நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை என்னென்னா, உங்கள் மொபைலை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரைபாடோ இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சோ தான் எடுக்கணும். சின்ன ஷேக் இருந்தாலும் அது க்ளீனாக காமிச்சிரும். அதே மாதிரி நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வைக்கும்போது கரெக்டான ஒரு ஃபுல் சைஸில் வைக்கணும். அப்போ தான் அது மிஸ்மேட்ச் ஆகாமல் வரும். இல்லைனா பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு வால் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ அது வந்து க்ளீனாக வந்து விசிபிளாக காமிச்சிரும். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வீடியோ எடுத்து பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். தேங்க்யூ.